நண்பரின் காதல் விவகாரத்தில் சொகுசு கார் ஏற்றி இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையை உலுக்கியிருக்கிறது. இந்த வழக்கில் திமுக பிரமுகரின் பேரன் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை ஐனாவரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் வெங்கடேசன் +2 மாணவியை ஒருதலையாக காதலித்ததாக கூறப்படுகிறது. அந்த மாணவி தமது நண்பர் பிரணவிடம் இருந்து இதுகுறித்து தெரிவிக்க அவர் நண்பர்கள் சந்துரு உள்ளிட்டோரின் உதவியுடன் வெங்கடேஷை மிரட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது வெங்கடேசனிடம் இருந்த நண்பர்கள் நிதின் சாய், அபிஷேக் ஆகியோர் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சந்துரு கும்பல் நிதின் சாய், அபிஷேக் சென்ற இருசக்கர வாகனத்தை ரேஞ்ச் ரோவர் காரில் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அவர்கள் மீது காரை ஏற்றியதாகவும் கீழே விழுந்த நிதின் சாய் மீது மீண்டும் காரை ஏற்றியதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதில் நிதின் சாய் உயிரிழந்தார். அபிஷேக் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவகாரம் தொடர்பாக முதலில் விபத்து என வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நிதின் ராய் உறவினர்களின் போராட்டத்திற்கு பின்னர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக சந்துரு, பிரணவ் உள்ளிட்ட 5 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்தனர். என் பையனுக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யாரோ ஒரு பையனுக்கும் அவனுக்கும் இது. என் பையன் கூட போயிருக்கான். அவன் காரில் ரேஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்படியே பிரிஞ்சுட்டானுங்க. பிரிஞ்சவனுங்களை விட்டு சம்பந்தமே இல்லாத 2 பேர் மேலே அவன் ஏற்றிட்டு பின்னாடி மறுபடியும் ஏற்றி என் பையன் ஸ்பாட் அவுட்டு. இன்னொரு பையன் பயங்கர முடியல. அந்த குழந்தைக்கும் பையன் கார் கண்ணாடி இறக்கி சிரிச்சுட்டு போகிறான். உங்களால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி. பணம் இருந்தால் என்ன வேணா பண்ணிடலாமா? ஒன்றும் சரக்கு அடிச்சிருக்கணும், இல்லை அவன் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கணும். நான் இவ்வளோ பண்ண முடியாது. பையன் சாவுக்கு நியாயம் வேணும். நியாயம் வேணும் தான் நான் பேசுகிறேன். என் பையன் செத்த மாதிரி இன்னும் 4 பேர் அவன் சாவடிக்கக்கூடாது. என் புள்ள உயிர் அனாமத்தான் போச்சு. கொல்லா பண்ணிட்டானுங்க. என் புள்ள செத்த மாதிரி 4 புள்ள சாவானா. நான் நிற்கிற மாதிரி யாரும் நிற்க வேணாம். இளைஞரை காரேற்றி கொலை செய்த வழக்கில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் திமுக கவுன்சிலரான KK நகர் தனசேகரன் தமது பேரனான சந்துருவை சரணடை வைப்பதற்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றார். அங்கு சந்துருவை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அண்ணா நகரில் இளைஞர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி தனசேகரனின் பேரன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஒருவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், அந்த 4வது நபர் யார்? இதுவரைக்கும் இந்த வழக்கு விசாரணையில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு? முக்கிய ஆதாரங்கள் ஏதேனும் சிக்கியிருக்கா? விக்னேஷ், தொடக்கத்தில் இந்த வழக்கு ஒரு விபத்தாக பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்வதாக திட்டமிட்டிருந்திருக்கின்றன. ஆனால் பாதிக்கப்பட்டுள்ள நிதின் சாயுடைய உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் இணைந்து இது திட்டமிட்டு காரை ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். எனவே அவர்கள் மீது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உடனடியாக அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்று நேற்று அதிகாலை முதலே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மருத்துவமனை வெளிப்புற கீழ்ப்பாக்கம் பிரதான சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு இந்த வழக்கை திருமங்கலம் போலீசார் தீவிரப்படுத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளாம் ஆராய்ந்து இதுல திமுகவுடைய கவுன்சிலர் தனசேகருடைய பேரன் அவர்கள் சந்துரு அவர்கள் கைது செய்திருக்கார்கள். அவரே நேரே அழைத்து காவல் நிலையத்திலிருந்து ஒப்படைத்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை செய்திருக்கார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது 5 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கார்கள். நீங்கள் கேட்டது போல 4 பேர் இதுல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை இதுல கூடுதலாக அந்த காரில் பயணித்த நபர்கள் யார், அந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த சந்துருவுடன் இருந்த நபர்கள் யார் உள்ளிட்ட அனைவரையும் தகவலை திரட்டி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் காவல்துறை திட்டமிட்டு செய்து வருகிறார்கள். தற்போது காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவரிடம் சம்பவம் எதற்காக நடத்தப்பட்டது, ஏன் அவர்கள் காரை ஏற்றினீர்கள், எதற்காக அந்த காரை ஏற்றி அவர் மீது ஏற்றப்பட்டது என்னுடைய விவரங்கள்லாம் காவல்துறையினர் கேட்டு அறிந்து வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் வேற ஏதும் முன் விரோதம் இருக்கிறதா, இல்ல ஒரு பெண் ஒருதலையாக
எதற்காக இந்த சம்பவத்தில் நீங்கள் அரங்கேற்றியிருக்கிறீர்களா உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த காவல்துறை விசாரணை முடிந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறை அடைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. தற்போது விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா அந்த நிதின் சாயுடைய மரணம் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் இணைந்து தொடர் போராட்டத்திற்கு பிறகு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. விக்னேஷ், ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சென்னையை உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படுது. முதலில் விபத்தாக பதிவு செய்யப்பட்டு பின்னர் உறவினர்கள் உடைய அழுத்தத்தின் காரணமாக தான் தற்போது தீவிரமாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சிசிடிவி காட்சியில் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? அது குறித்த விவரங்கள் ஏதேனும் இருக்கா? அதுல இந்த சம்பவம் நடைபெற்றது நள்ளிரவில் நடைபெற்றிருக்கிறது. 11 மணிக்கு மேலாக நடைபெற்றிருக்கிறது. காரை வேகமாக ஓட்டி கார் இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபர்கள் மீது வேணுங்க திட்டமிட்டு காரை ஏற்றிய காட்சிகள் காவல்துறையினர் கைப்பற்றியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த காட்சியை காவல்துறை வெளியிடவில்லை. இருப்பினும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி, அந்த வாகனம் எங்கே இயக்கப்பட்டது, அவர் எதனால் திருப்பி வாகனத்தை இடித்த பிறகு மீண்டும் ஒரு முறை அவர் வாகனத்தை ஏற்றியிருக்கிறார், அந்த காட்சியெல்லாம் பதிவாயிருக்கிறது. மேலும் அவர் நண்பருடன் யாரிடம் உடன் இருந்தார்கள் அந்த காட்சியும் பதிவாயிருக்கிறது. நிதின் சாயுடைய அவருடைய நண்பர்கள் எத்தனை பேர் இருசக்கர வாகனத்தில் பயணித்தார்கள், அவர்கள் எங்கு அந்த ஒட்டுமொத்தமாக ஒரு 5க்கும் மேற்பட்ட வாகனத்தில் நண்பருடன் வந்திருக்கிறார்கள், அவர்கள் எங்கு சிதறி சென்றார்கள், வாகனத்தை வேகமாக எங்கெங்கு சிதறி வேகத்தை ஓட்டி சென்றார்கள் உள்ளிட்ட அனைத்து காட்சிகளுமே காவல்துறையினர் எடுத்து அதன் அடிப்படையிலே அந்த காட்சி மையமாக வைத்தே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த காரை ஏற்றும் போது அந்த வாகனத்தில் இருந்தவர் யார், அதற்கு முன்பாக யார் பேசினார்கள் உள்ளிட்ட விவரங்கள் அனைத்துமே காவல்துறையினர் விவரங்களை சேகரித்து அதன் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக தொடக்கத்தில் விபத்து என்று வழக்கு பதிவு செய்வதற்கான திட்டமிட்டிருந்தாலும் உறவினர்கள் மற்றும் அந்த நிதின் சாயுடைய பெற்றோர்கள் நண்பர்கள் இணைந்து பல கட்ட போராட்டங்கள், உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து உள்ளிட்ட அனைத்து தரப்பிலையும் அவங்க அழுத்தம் கொடுத்த காரணமாக அதன் பிறகு காவல்துறையினர் மீண்டும் அந்த புட்டேஜ் காட்சியெல்லாம் எடுத்து பார்த்த பிறகு திட்டமிட்டு அந்த காரை மீண்டும் ஒரு முறை அவர் மீது ஏற்றியது, அந்த வாகனத்தில் ஏற்றியது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.